Hello friends, welcome back to my channel Saranya's Lifestyle. நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். என்னன்னா சாக்லேட் புட்டிங். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கப் பால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர்ல பிஸ்கட் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த சாக்லேட்டை வேணாலும் இருக்கலாம். நான் வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பீஸ் வந்து சாக்லேட் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா அதை வந்து காய வச்சுக்கலாம். பால் வந்து காஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுடலாம். இப்போ நான் வந்து அதை ஒரு கரண்டி அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்ல பாலை வந்து கலக்கி விடுங்க. சுகர் சேர்த்து பாலை வந்து காய வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கிடுச்சு. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக கலக்கி விடுங்க, இல்லாட்டி கட்டி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து காஃபியை சேர்த்துக்கலாம். காஃபி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வார்மாக இருக்கிற டைமில் வந்து நம்ம சாக்லேட்டை சேர்த்துக்குவோம். சாக்லேட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். நம்ம வந்து புட்டிங் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து பிஸ்கெட்டை வந்து ஒரு லேயர் போட்டு ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். மாதிரி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. செட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட் சிரப்பை வந்து இதில் விட்டுக்க போகிறோம். இதை வந்து லேயர் பை லேயராக நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லேயரும் நம்ம பிஸ்கட் போட்டுட்டோம். இப்போ திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் மிக்ஸில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்புறமால சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம இப்போ நம்மளோட சாக்லேட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.